அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நாம் லைலத்துல் கத்ர் உடைய இரவை எப்பொழுது தேடிக்கொள்ள வேண்டும், அந்த நாட்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விவரமான ஹதீஸ்கள், 3 நபர்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்கள் யார் என்ற மற்றும் சில ஹதீஸ்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றிய ஹதீஸ்களை நாம் இந்த பயானில் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் மிஸ்காத். கடைசி 10 நாட்கள் என்பது 29வது இரவிலிருந்து ஆரம்பமாகிறது என்பது பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாகும். அந்த மாதத்தின் நாட்கள் 29ஆக இருந்தாலும் சரி, 30ஆக இருந்தாலும் சரி, இந்த கணக்கை மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலம் பிறை 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்வது அவசியமாகும். அந்த மாதம் 29 நாட்களாக இருந்தாலும் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகள் என்பது அந்த நாட்களே ஆகும். ஆனால் இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி 10 என்பது 10 நாட்களை குறிப்பதாகும். ஆகையால் ரமலானுடைய 30 நாட்கள் கொண்டதாக இருந்தால் மேற்கூறிய நாட்கள் கணக்காகும். அம்மாதம் 29 நாட்களை கொண்டதாக இருந்தால் அப்பொழுது கடைசி 10 பிறை 20ஆம் நாளிலிருந்து ஆரம்பமாகிறது என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த கணக்கின்படி ஒற்றைப்படை இரவுகள் என்பது 20, 22, 24, 26, 28 ஆகிய இரவுகள் ஆகின்றன. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை ரமலான் பிறை 21இன் இரவிலிருந்து இத்திகாஃப் ஆரம்பம் செய்திருக்கின்றார்கள் என்பது உலமாக்களுடைய கருத்தாகும். ஆகையால் 21ஆம் இரவிலிருந்து தான் ஒற்றைப்படை இரவுகள் ஆரம்பம் என்று பெரும்பான்மையான உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். 20ஆம் இரவிலிருந்து ஈதுடைய இரவு வரை லைலத்துல் கத்ருடைய சிந்தனையிலேயே ஒவ்வொரு இரவும் விழித்திருந்து அமல்கள் செய்தால் 10 இரவுகள் அல்லது 11 இரவுகள் விழித்திருந்து வணக்கங்கள் செய்தால் ஏதாவது ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஹஸரத் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை எங்களுக்கு அறிவிப்பதற்காக வெளியே வந்தார்கள். அப்பொழுது 2 முஸ்லிம்கள் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக வெளியே வந்தேன். அப்பொழுது இந்த மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அது எந்த இரவு என்ற குறிப்பு உயர்த்தப்பட்டு விட்டது. அவ்வாறு உயர்த்தப்பட்டது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். ஆகையால் அதனை 9வது, 7வது, 5வது இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். நூல் மிஸ்காத். இந்த ஹதீஸில் 3 விஷயங்கள் கவனிக்கத்தக்கவை. முதலாவது, எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயமாகும். அதாவது சண்டையிட்டு கொள்வது மிக தீய செயலாகும். அதன் காரணமாக லைலத்துல் கத்ருடைய இரவு குறிப்பாக நிரந்தரமாக நீக்கப்பட்டு விட்டது. இது மட்டுமல்ல, சண்டை சச்சரவு செய்து கொள்வது எப்பொழுதும் பரக்கத்துகளை இழப்பதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது.
ஒரு சமயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், உங்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜகாத் ஆகியவற்றை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டபொழுது, இருவருக்கும் இடையில் சுமூகமான நிலையை ஏற்படுத்துவது எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது என்று இருவர்களுக்கிடையே சண்டை சச்சரவு தீனை மொட்டையடிப்பதாகும் என்றும் கூறினார்கள். அதாவது, கத்தியின் மூலம் தலைமுடி எவ்வாறு அடியோடு இல்லாமலாகிவிடுகிறதோ அவ்வாறே நமக்கிடையே சண்டையிட்டுக் கொள்வதன் மேலும் தீன் அடியோடு இல்லாமல் ஆகிவிடும். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் சண்டைகள் இடுவதை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய கவனமில்லாமல் உலகத்திலேயே மூழ்கி இருப்பவர்களை பற்றி நாம் என்ன கூறுவது? மிக அதிகமாக தஸ்பீகளை ஓதிக்கொண்டு தங்களை தீன்தாரிகள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் கூட எல்லா நேரங்களிலும் தங்களுக்கிடையே சண்டை சச்சரவில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். இவர்கள் முதலாவதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மொழியை கவனித்து பார்க்கட்டும். பிறகு எந்த தீனின் பேரில் கர்வம் கொண்டு சமாதானத்திற்காக பணிந்து செல்வதற்குரிய நல்வாய்ப்பை ஏற்படுத்துவதில்லையோ அந்த தீனை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். முஸ்லிம்களுடைய மானம் மரியாதையை குலைப்பது மிக தீய வட்டியாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய ஒரு ஹதீஸ் முதல் பகுதியில் கூறப்பட்டுள்ளது. எனினும் நாம் சண்டையிடக்கூடிய வேகத்தில் முஸ்லிம்களுடைய மரியாதையை லட்சியம் செய்வதும் இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய அருள்மொழிகளை பற்றி எண்ணமும் நமக்கு வருவதில்லை. அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில், நீங்கள் உங்களுக்குள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், அவ்வாறாயின் நீங்கள் தைரியத்தை இழந்து விடுவீர்கள், அப்பொழுது உங்களுடைய ஆற்றல் குன்றி போய்விடும் என்று கூறியிருக்கின்றான். எப்பொழுதும் மற்றவர்களுடைய மரியாதையை குலைத்துவிடும் சிந்தனையிலேயே இருக்கின்ற மனிதர்கள் தனிமையில் உட்கார்ந்து சிந்தித்து பார்ப்பார்களாக. அவர்கள் தங்களுடைய மரியாதையை எந்த அளவு குலைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சிந்தனை செய்து பார்க்கட்டும். தங்களுடைய இந்த அசுத்தமான கீழ்த்தரமான செயல்களினால் அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் அவர்கள் எவ்வளவு கேவலம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனித்து பார்ப்பார்களாக. பிறகு உலகத்தில் அவர்கள் கேவலமடைந்து கொண்டிருப்பது என்பது மிக தெளிவான விஷயமாகும். எந்த மனிதர் முஸ்லிமான தன்னுடைய சகோதரரிடம் கோபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து அதே நிலையில் இறந்து விடுகின்றார்களோ அவர் நேராக நரகத்திற்கு சென்று விடுகிறார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹு தாலாவுடைய சமூகத்தில் அடியார்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அல்லாஹு தாலாவுடைய பேரருளால் நற்செயல்களின் பொருட்டால் அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களைத் தவிர மற்ற எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்ட 2 நபர்களைத் தவிர அவர்கள் சுமூகமாகும் வரை அவர்களை அப்படியே விட்டு வையுங்கள், அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸில், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடம் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவற்றில் தௌபா செய்பவர்களுடைய தௌபாவும் பாவ மன்னிப்பு தேடுபவர்களுடைய பாவ மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டவர்களை அதே நிலையில் விட்டுவிடப்படுகிறது என்று அருளப்பட்டிருக்கின்றது. பராஅத் இரவில் அல்லாஹ்வுடைய பொதுவான அருள் படைப்பினங்களை முன்னோக்கி வருகின்றது. சின்னஞ்சிறிய காரணங்களினால் அவை படைப்பினங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. ஆனால் 2 மனிதர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதே இல்லை. ஒருவர் இஸ்லாத்தை நிராகரித்த காஃபிர், மற்றொருவர் பிறரின் மீது பகைமை கொண்டவர் என்று கூறப்பட்டுள்ளது. 3 நபர்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அந்த விஷயத்தில் அவை அவர்களுக்கு தலைக்கு மேலே ஒரு ஜான் உயரம் கூட செல்லுவதே இல்லை. அவர்களில் ஒருவர் தங்களுக்கிடையே சண்டை செய்து கொள்பவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. மேலும் நம்மில் சாதாரண மக்களை பற்றி கூட இங்கு கூறவில்லை. விசேஷமானவர்கள், சிறப்பிற்குரியவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், தீன்தாரிகள் என்று கருதப்படுபவர்கள் ஆகியோரின் சபைகளும் இந்த கீழ்த்தரமான செயலில் நிரம்பி வழிகின்றது. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். இதை பற்றி முறையிட வேண்டியது, உதவி தேடப்பட வேண்டியதும் அல்லாஹ்விடம் மட்டுமே தான். ஆனால் மேற்கூறப்பட்டவை உலக பகைமையின் காரணத்தால் ஏற்பட்டு இருந்தால்தான் என்பதை விளங்குவது அவசியமாகும். அவ்வாறாயின் ஒரு மனிதர் பாவம் செய்பவராக இருப்பதின் காரணமாக அல்லது ஒரு மார்க்க விஷயத்திற்கு துணை நிற்க வேண்டியதன் காரணமாக ஒருவருடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வது ஆகுமானதே.
ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கூறிய பொழுது அவர்களுடைய மகன் ஒரு வார்த்தை கூறினான். அதன் வெளித்தோற்றம் ஹதீஸை ஆட்சேபிப்பது போல இருந்தது. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மரணம் எய்தும் வரை தன் மகனிடம் பேசவே இல்லை. சங்கைக்குரிய சஹாபாக்களின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேறு பல சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. நம்மில் ஒவ்வொருவரும் தம்முடைய பகைமையை தீனோடு சம்பந்தப்படுத்தி கூறலாம். எனினும் எவர்களுடைய உறவு முறிவு தீன் சம்பந்தமாக ஏற்பட்டது, எவர்களுடைய பெருமையின் காரணமாக ஏற்பட்டது என்பதை அல்லாஹு தாலா நன்கு விளங்குகிறான். அவன் யாவற்றையும் பார்ப்பவனாக, அறிபவனாக, இதயத்தில் இருப்பதை தெரிபவனாக இருக்கின்றான். இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலாவுடைய விதியை பொருந்தி ஏற்றுக்கொள்வதாகும். ஏனென்றால் லைலத்துல் கத்ருடைய குறிப்பு நீக்கப்பட்டது என்பது வெளிரங்கத்தில் மிகப்பெரிய நன்மை நீங்கப்பட்டதாக தெரிந்தாலும் அது அல்லாஹு தாலாவினால் ஆனவதல்லவா. எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி கூறும் பொழுது அது நமக்கு நன்மையாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இது பெரிய படிப்பினையாகும், கவனத்திற்கு உரிய விஷயமும் ஆகும். கருணையும் தயாளமும் உள்ள அல்லாஹு தாலா அடியார்கள் மீது எப்பொழுதும் கிருபையுடையவனாகவே இருக்கின்றான். அடியான் தன்னுடைய தீய செயல்களினால் ஏதேனும் ஒரு துன்பத்தில் அகப்பட்டு கொண்டால் அப்பொழுதும் கூட அல்லாஹு தாலாவின் பக்கம் சற்று கவனம் செலுத்தி தன்னுடைய குறையை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு தாலாவுடைய கருணை அவனை வந்தடைந்து விடுகிறது. அந்த துன்பமும் ஏதேனும் ஒரு பெரிய நன்மைக்கு காரணமாக மாற்றப்பட்டு விடுகிறது. அல்லாஹு தாலாவுக்கு எதுவும் சிரமமானதாக இல்லை. இவ்வாறே லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டுள்ளதை பற்றி உலமாக்கள் சில நன்மைகளை கூறியிருக்கின்றார்கள். முதலாவதாக, லைலத்துல் கத்ருடைய இரவு குறிப்பாக்கப்பட்டுவிட்டால் குறுகிய பார்வையுடையவர்கள் மற்ற இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை முற்றிலும் விட்டுவிடுவார்கள். ஆனால் குறிப்பிடப்படாமல் இருக்கும் பொழுது இன்றைய இரவு லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்ற எண்ணத்திலேயே பல இரவு வணக்கம் செய்வதற்குரிய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அந்த இரவை தேடுபவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இரண்டாவதாக, பல மனிதர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள். அவர்கள் பாவங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது. லைலத்துல் கத்ரை குறிப்பிட்டு அந்த இரவை தெரிந்திருக்கும் நிலையில் அந்த இரவில் பாவங்கள் செய்ய துணிவு கொண்டால் அது பேராபத்தாக ஆகிவிடும். ஒரு சமயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தபொழுது ஒரு சஹாபி அங்கு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களை எழுந்து தொழுவீராக, அவர்கள் ஒழு செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பிவிட்டு, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் நன்மையில்பால் விரைந்து செயல்படுவீர்களாயின் அவ்வாறு இருந்தும் தாங்களே ஏன் அந்த சஹாபியை எழுப்பிவிடவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அவரை எழுப்பி அவர் மறுத்துவிடக்கூடாதே என்றுதான். ஏனென்றால் என் சொல்லை மறுப்பது குஃபர் ஆகிவிடும், உம்முடைய சொல்லை மறுப்பது குஃபர் ஆகாது என்று விளக்கினார்கள். இவ்வாறே இந்த மகத்துவமிக்க இரவை தெரிந்த பிறகு பாவ மன்னிப்பு கேட்காமல் பாவத்தின் மீது துணிவு கொள்ளப்படுவதை இறை அருள் இடம் கொடுக்கவில்லை. எனவேதான் இந்த இரவை மறைத்து வைத்திருக்கின்றான். மூன்றாவது, லைலத்துல் கத்ர் குறிப்பாக்கப்பட்டு விட்ட நிலையில் ஒருவருக்கு அந்த இரவு எதிர்பாராத விதமாக தவறிவிட்டால் அதனால் அவர் கவலைப்பட்டு மற்ற இரவுகளில் விழித்திருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமலாகிவிடும். மேலும் ஒவ்வொருவருக்கும் தற்போதைய நிலையில் ஓரிரு இரவுகளாவது விழித்து வணங்கும் வாய்ப்பு கிடைக்கவே செய்கின்றது. நான்காவதாக, லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதில் எத்தனை இரவுகள் விழித்திருப்பதில் செலவாகின்றனவோ அவை அனைத்திற்கும் தனியான நன்மைகள் கிடைத்து விடுகின்றது. ஐந்தாவதாக, முன்னால் கூறப்பட்டதைப் போல ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் பற்றி அல்லாஹு தாலா மலக்குகளிடம் பெருமைப்படுகின்றான். லைலத்துல் கத்ருடைய இரவு குறிக்கப்படாத நிலையில் அந்த இரவாகத்தான் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அடியார்கள் இரவெல்லாம் விழித்து வணக்கத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று குறிப்பாக தெரிந்துவிட்டால் அவர்களுடைய ஈடுபாட்டின் நிலை எவ்வாறு இருக்கும் என்று கூறி மலக்குகளிடம் பெருமை பாராட்டுவதற்குரிய அதிகமான வாய்ப்புகள் உண்டாகின்றது. இவை தவிர இன்னும் பல நன்மைகள் இருக்கலாம். இவை போன்ற காரணங்களால் தான் இதை போன்ற விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் மறைத்து வைத்திருப்பது அல்லாஹு தாலாவுடைய வழக்கமாக இருக்கின்றது. எனவேதான் இஸ்முல் ஆலம் என்பதையும் ஜும்மாவுடைய நாளில் துஆ ஏற்கப்படுகின்ற நேரத்தையும் மறைத்து வைத்துள்ளான். இவ்வாறே இன்னும் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. சண்டையின் காரணமாக அப்போதைய ரமலானின் அந்த இரவின் குறிப்பு மறைக்கடிக்கப்பட்டு பிறகு மேற்கூறப்பட்ட பலன்களில் காரணமாக நிரந்தரமாக அதனுடைய குறிப்பு நீக்கப்பட்டிருக்கலாம் என்று கருத்து சொல்வதும் சாத்தியமாகும்.
இவ்வாறு மாறுபட்ட பல அறிவிப்புகள் இருப்பதால் முஹத்திசீன்கள், ஆய்வாளர்கள், உலமாக்கள் ஒவ்வொரு குறிப்பான இரவுகளில் மட்டும் நிகழ்வதில்லை, மாறாக அது ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு இரவுகளில் நிகழ்கிறது என்று கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த இரவை குறிப்பிட்டு கூறாமல் பல இரவுகளில் தேடுமாறு கூறியுள்ளதாக பல அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சில ஆண்டுகளில் அந்த இரவை குறிப்பிட்டும் கூறியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பேச்சு எழுந்தது. அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று பிறை என்ன என்று கேட்டார்கள். 22 என்று கூறப்பட்டது. இன்றைய இரவிலேயே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், லைலத்துல் கத்ர் நபி அவர்களுடைய காலத்தில் மட்டும் நிகழுமா அல்லது அதற்கு பிறகும் நிகழுமா என்று கேட்டேன். கியாமத்துடைய நாள் வரை அது நிகழும் என்று பதிலளித்தார்கள். அது ரமலானுடைய மாதத்தின் எந்த பகுதியில் நிகழ்கிறது என்று கேட்டேன். முந்தின பத்திலும் கடைசி பத்திலும் தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வேறு பேச்சில் ஈடுபட்டு விட்டார்கள். நான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்து 10 தினங்களில் எந்த பகுதியில் அது நிகழ்கிறது என்று கேட்டேன். இதனை கேட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கோபம் கொண்டார்கள். அதற்கு முன்போ பின்போ என் மீது அவர்கள் அவ்வளவு கோபம் கொண்டதே இல்லை. அதன் பிறகு அல்லாஹு தஆலாவிற்கு லைலத்துல் கத்ரை வெளிப்படுத்த வேண்டும் என்ற இந்த நாட்டம் இருந்திருந்தால் அதனை காண்பித்து கொடுத்திருக்க மாட்டானா? எனவே கடைசி 7 இரவுகளில் அதனை தேடிக்கொள்ளுங்கள், இதற்கு பிறகு எதையும் என்னிடம் கேட்காதீர்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு மற்றொரு சஹாபிக்கு குறிப்பாக 23ஆம் இரவை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறியதாவது, நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய கனவில் யாரோ ஒருவர், எழுந்திரியுங்கள், இன்று லைலத்துல் கத்ராக இருக்கின்றது என்று கூறினார். நான் விழித்தெழுந்து அவசரமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு சென்றேன். அப்பொழுது நபி அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்றிருந்தார்கள். அது ரமலானுடைய 23ஆம் நாளின் இரவாகும் என்று கூறியுள்ளார்கள். மற்றொரு அறிவிப்பில் 24ஆம் நாள் என்று கூறப்பட்டுள்ளது. எந்த மனிதர் ஆண்டு முழுவதும் இரவு நேரங்களில் விழித்திருந்து வணங்குகின்றார்களோ அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவு ஆண்டு முழுவதும் சுற்றி வருகிறது என்பது இதன் கருத்து. ஒருவர் இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கருத்தை சொல்லி காட்டிய பொழுது, மனிதர்கள் ஒரு இரவின் மீது நம்பிக்கை கொண்டு அதில் மட்டும் வணங்குவதை போதுமாக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தாகும் என்பதாக கூறிவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது ரமலான் மாதத்தின் 27ஆம் இரவில்தான் இருக்கிறது என்றும் கூறினார்கள். லைலத்துல் கத்ர் ரமலானுடைய மாதத்தின் 27ஆம் இரவில் இருக்கிறது என்று பல சஹாபாக்கள் மற்றும் தாபியீன்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தும் இதுதான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, ஆண்டு முழுவதும் விழித்திருந்து மனிதர்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விதமே கூறியிருக்கின்றார்கள் என்பதாக அவர்கள் அறிவித்துள்ள அறிவிப்பில் துர்ருல் மன்தூர் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது. இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரபலமான சொல் ஆண்டு முழுவதிலும் அது சுற்றி வருகிறது என்பதுதான். அவர்களுடைய மற்றொரு அறிவிப்பு, இது ரமலானுடைய மாதம் முழுவதிலும் சுற்றி வருகிறது. சாஹிபைன் எனப்படும் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தாவது, லைலத்துல் கத்ர் ரமலானுடைய மாதத்தில் குறிப்பிட்ட ஏதோ ஒரு இரவில்தான் நிகழ்கிறது, ஆனால் அது எந்த இரவு என்பது தெரியாது. இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உறுதியான சொல் 29ஆம் நாள் இரவாக இருப்பதற்கு அதிகமாக இடப்பாடு உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோருடைய அபிப்பிராயம், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் அது மாறி மாறி வருகிறது என்பதாகும். ஒரு வருஷம் ஒரு இரவிலும் மற்றொரு வருஷம் மற்றொரு இரவிலும் மாறி மாறி வருகிறது என்பதாக கூறியுள்ளார்கள். ஆனால் பெரும்பான்மையான உலமாக்களுடைய அபிப்பிராயப்படி அது ரமலானுடைய மாதம் 27வது இரவாக இருப்பதற்கு அதிக இடம் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். ஆண்டு முழுவதும் லைலத்துல் கத்ர் மாறி மாறி வருகிறது என்பதுதான் என்னிடம் மிகச் சரியான சொல்லாகும். ஏனென்றால் நான் 2 தடவை சாபான் மாதத்தில் அதனை கண்டிருக்கின்றேன். ஒரு தடவை பிறை 15லும் மற்றொரு தடவை பிறை 19லும், இன்னொரு தடவை 2வது தடவை
ரமலானுடைய மாதத்தின் நடுப்பத்தில் பிறை 13 பிறை 18 கண்டிருக்கின்றேன். இன்னும் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படையான எல்லா இரவுகளிலும் கண்டிருக்கின்றேன். ஆகையால் லைலத்துல் கத்ர் ஆண்டு முழுவதிலும் உள்ள இரவுகளில் சுற்றி சுற்றி வருகிறது என்பதுதான் என்னிடம் உறுதியான சொல்லாகும். ஆனால் ரமலான் மாதத்தில் அது அதிகமாக இடம்பெற்றுக் கொள்ளப்படுகிறது என்று கூறினார்கள். ஹசரத் ஷாஹ் வலியுல்லா சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ர் ஆண்டில் 2 தடவை ஏற்படுகிறது. முதலாவது எந்த இரவில் அல்லாஹு தஆலாவுடைய சட்டங்கள் பூமிக்கு இறங்குகின்றனவோ அந்த இரவாகும். இன்னும் அதே இரவில்தான் குர்ஆன் ஷரீஃப் லவ்ஹுல் மக்பூல் பலகையிலிருந்து உலகிற்கு இறங்கியது. இந்த இரவு ரமலானுடைய மாதத்தில் மட்டும் வருவதில்லை, ஆண்டு முழுவதும் சுற்றி வருகிறது. ஆனால் எந்த ஆண்டில் குர்ஆன் ஷரீஃப் உலகிற்கு இறங்கியதோ அந்த ஆண்டு அந்த இரவு ரமலானுடைய மாதத்தில் நிகழ்ந்தது. மேலும் அந்த இரவு ரமலான் மாதத்தில்தான் அதிகமாக நிகழ்கிறது. இரண்டாவது, எந்த இரவில் ஆத்மீக நிலையில் விசேஷமான ஒரு பதட்ட நிலை ஏற்படுகிறதோ, இன்னும் மலக்குகள் அதிகமாக பூமிக்கு வருகை தருகிறார்களோ, ஷைத்தான்கள் தூரமாக்கப்பட்டு துஆக்களும் வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவோ அந்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவாகும். அது ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி பத்தின் ஒற்றைப்படையான இரவுகளில் நிகழ்கிறது. இன்னும் மாறி மாறி நிகழ்கிறது என்றும் கூறியுள்ளார்கள். லைலத்துல் கத்ர் ஒன்றோ இரண்டோ எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னால் இயன்ற அளவு ஆண்டு முழுவதும் அதனை தேடுவதில் முயல்வது அவசியமாகும். அது இயலாமல் இருந்தால் ரமலானுடைய மாதத்தில் முழுவதிலுமாவது தேட வேண்டும். அதாவது சிரமமாக இருந்தால் ரமலான் கடைசி 10 நாட்களிலாவது தேட வேண்டும், அல்லது ஒற்றைப்படை இரவுகளிலாவது தேட வேண்டும். கை நழுவ விட்டு விடக்கூடாது. அதுவும் முடியாவிட்டால் 27வது இரவையாவது பெரும் பாக்கியமாக கருதி அந்த நாட்களிலாவது முழுமையாக வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அருளால் நட்பாக்கியமுள்ள ஒரு மனிதருக்கு அது கிடைத்துவிட்டால் இந்த உலகின் செல்வங்களும் சுகங்களும் அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. எனினும் முயன்று அந்த இரவு கிடைக்காவிட்டாலும் முயற்சி செய்ததற்குரிய நற்கூலி கிடைக்காமல் போய்விடாது. குறிப்பாக மஹ்ரிப், இஷா ஆகிய தொழுகைகளை ஜமாத்தோடு மஸ்ஜிதில் நிறைவேற்றுவதை ஒவ்வொரு மனிதர்களும் முக்கியத்துவத்தோடு ஆண்டு முழுவதும் கடைபிடிப்பது அவசியமாகும். ஏனென்றால் நட்பாக்கியத்தால் லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த தொழுகைகள் ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அதனால் எவ்வளவோ ஜமாத்துக்களின் நன்மைகள் கிடைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். தீனுடைய ஒரு காரியத்தில் முயற்சி செய்து அதில் வெற்றி கிடைக்கவில்லையானாலும் அந்த முயற்சிக்குரிய பிரதிபலன் நிச்சயமாக கிடைக்கவே செய்கின்றது. இது அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் வெகுமதியாகும். எனினும் எத்தனை மனிதர்கள் தீனின் தேட்டத்தில் உடையவர்களாக இருக்கின்றார்கள், தீனுக்காக உயிர் விடுகின்றார்கள், தீனுக்காக முயற்சி செய்கின்றார்கள். இதற்கு மாறாக உலக காரியங்களில் முயற்சி செய்த பின் அதில் வெற்றி கிடைக்காவிட்டால் அந்த முயற்சி வீணானதாக, எதற்கும் உதவாததாக ஆகிவிடுகிறது. எனினும் உலகப் பொருட்களிலும் வீணான விஷயங்களிலும் தங்களுடைய உயிர் பொருள் அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் தீனுடைய விஷயத்தில் அதிகமாக ஆக்கி தந்தருவானாக. ஆமீன். நாம் ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ரமலானுடைய மாதத்தில் இரவிலும் பகலிலும் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகளில் அதிகமாக நன்மைகள் தேடக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஏத்திகாஃப் இருந்து கொள்வது மிகவும் நலமாகும். 20வது இரவிலிருந்து 29, 30வது பிறை தெரியும் வரை ஏத்திகாஃப் இருந்து கொள்வது மிகவும் நல்லதாகும். ரமலானில் கடைசி 10 நாட்களில் சரியான முறையில் அதிகமாக நன்மைகள் செய்து இந்த ரமலானை சிறப்பான ரமலானாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அதிகமாக குர்ஆன் ஓதி அதிகமாக திக்ருகள் செய்து தவறில்லாமல் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தராவியுடைய தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தினமும் சஹருடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றி மற்றும் சஹருக்கு பிறகு சிறிது நேரம் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். உங்களுடைய துஆவில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அனைத்து முஃமினான முஸ்லீம்களையும் சேர்த்து அனைவருக்காகவும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹிதாயத் என்னும் நேர்வழியை காட்டு அருள் புரிவானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்ர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வானாக. ஆமீன்.
அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எந்த கயிறெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்த ரமலான் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ரமலானில் அதிகமான நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஹலாலான ரிஸ்கை தந்தருள்வானாக. ஆமீன். ஹராமானதை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். பொறாமைப்படுவதை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் புறம் கூறுவதை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். கோபப்படுவதை விட்டு காத்தல்வானாக. ஆமீன். தீய பேச்சுக்கள் பேசுவதை விட்டும் நம்முடைய நாவுகளை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். தீய செயல்கள் செய்வதை விட்டும் தீய செயல்களை பார்ப்பதை விட்டும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பேணி பாதுகாத்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் குர்ஆன் ஓதத் தெரிந்தும் ஓதாமலும் ஓதத் தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகும்போது உன்னுடைய பயத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கபரில் வெளிச்சத்தை தந்தல்வானாக. ஆமீன். கபரை கண்ணுக்கேட்டிய தூரம் வரை விசாலமாக்கி வைப்பானாக. ஆமீன். கபரில் முன்கர் நக்கீர் கேள்வி நக்கீர் லேசாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையோடு பயான் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் துஆக்களுக்கு ஆமீன் சொல்லி மற்றும் பயான்கள் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நட்கொடியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.